ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2014 ரிலீஸ் ஆன டிராகுலா அன்டோல்ங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிராகுலா படம் வேம்பயர் அந்த மாதிரி போகும். ஆனால் டிராகுலாஸ் எப்படி உருவாகுது, அதோட ஆர்ஜின் சொல்கிற விதமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும். அதனால் ஒன்லைனர்லாம் பெருசாக சொல்லி கதையை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளேயே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோட பையனோட வாய்ஸ் ஓவரில் தான் கேட்குது. இது கிபி 1442 வருஷம். துருக்கி மன்னன் தன்னுடைய படையை பெருசாக்கணுன்றதுக்காக டிரான்சில்வேனியா நாட்டை சேர்ந்த 1000 குழந்தைங்களை அவன் சிறை பிடிச்சி கூப்பிட்டு போனான். அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் வெறித்தனமான பயிற்சிகள். அந்த குழந்தைங்க மேலே இறக்கன்றதை ஒன்று காட்டவே மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அவங்கள போருக்கு தயார் பண்ணி அவங்கள தலை சிறந்த வீரர்களாக மாற்றினாங்க. அப்பேற்பட்ட வீரர்களையே ஒரே ஒரு வீரன் தான் எல்லாரையும் தாண்டி சிறந்து விளங்குனா. அவ வரான்னு தெரிஞ்சாலே அரசர்கள் எல்லாம் நடுங்குவாங்க. அவரோட பேரு கிளார். அவரை டிராகனோட மகனுன்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க. தன்னுடைய கொடூர செயல்களை ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே வெறுத்தாரு. ஏகப்பட்ட பேரை நம்ம கொண்டு அவங்கள புதைச்ச இடத்தோடையே தன்னுடைய அரக்க குணத்தையும் அவர் புதைச்சிட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினாரு. தன்னுடைய மக்களுக்காக அவர் என்ன வேணா செய்வார். அப்பேற்பட்ட அவருக்கு எங்களோட மக்கள் கொடுத்த பேர் தான் டிராகுலா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது ப்ரெசன்ட் டேல கதையை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாட்டோட அரசனா இருக்கிறான். அவன் ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு தலைக்கவசத்தை ஒருத்தர் எடுத்து காட்டுவாரு. இதை பார்த்தானே ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவான். இது துருக்கி வீரர்கள் பயன்படுத்துறதாச்சு, அவங்க இங்க என்ன பண்றாங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிப்பான். அப்போ துருக்கி வீரர்கள் வந்திருக்காங்கன்னா பிரச்சனைன்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அருவி மூலமா வந்திருக்கிறதுனால இது அந்த மலையில இருந்து தான் வந்திருக்கோம். நீங்க அரண்மனைக்கு போய் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க, நான் அந்த மலைக்கு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு 2 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மலையோட உச்சிக்கு போவான். அந்த மலை பார்த்தா செம்ம இருட்டா இருக்கும். வவ்வால்கள்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறைய எலும்புகள் தான் இருக்கும். ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க போல இருக்கு. என்ன இந்த இடம் மர்மமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தனை ஏதோ ஒன்று அடிச்சு போடும். இங்க இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடாது, வாங்க போலான்ற மாதிரி ஹீரோ ஓடுவான். பின்னாடியே இன்னொருத்தனை ஓடி வருவான். அவனையும் அந்த மிருகம் அடிச்சு கொன்னுடும். அந்த ஆக்ரோஷமான மிருகம் அவனையும் கொன்னுட்டு ஹீரோ கொல்றதுக்கு பக்கத்துல வரும். அவன் வெளியே சூரிய வெளிச்சத்துக்கு பக்கத்துல போயிட்டு கத்தி எடுத்து நீட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மிருகம் பக்கத்துல ஹீரோ பார்த்துட்டு உரிம்பிட்டு மட்டும் அப்படியே உள்ள போயிடும். ஹீரோ எப்படியோ தப்பிச்சும் பொழைச்சந்தாண்டு குதிரையை தூக்கிட்டு அவனோட அரண்மனைக்கு வந்துருவான். வந்த உடனே நேரா ஒரு ஆன்மீகவாதியை தான் போய் பார்ப்பான். இந்த மாதிரி அந்த மலையில எதையோ நான் பார்த்தேன் ஹீரோ சொன்னோடனே, ஆமா சில நாட்களா எனக்கும் ஒரு வித்தியாசமான கனவு வருது. ஒரு விசித்திரமான மிருகம் நம்மளுடைய ராஜ்யத்தை அழிக்கிற மாதிரி. அது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அரக்கனோட படத்தை கட்டுறான். இதுதான் டிராகுலாங்க. இவனும் ஆரம்பத்துல ஒரு மனுஷனா தான் இருந்தான். ஆனா சக்திகளுக்காக ஆசைப்பட்டு நரகத்துல ஒரு அரக்கனை எழுப்புனான். அவங்கிட்ட அவன் வரமா பலத்தையும் சக்தியும் கேட்டான். அந்த அரக்கனும் இவன் கேட்ட வரத்தை கொடுத்தான். ஆனா அதுல ஒரு சூழ்ச்சி இருந்துச்சு. இருட்டுல மட்டும்தான் அவனால செயல்பட முடியும். அதனால அவன் குகையிலயும் முடங்கி கிடந்தான். இவனோட சக்தியை ஒருத்தன் வாங்கிக்காத வரைக்கும் இவன் அந்த குகையில தான் கிடக்கணும் அரசு. ஹீரோ இதெல்லாம் கேட்டு ஏற்கனவே துருக்கி நாட்டை நினைச்சு நம்ம மக்கள்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. இதை வெளியே சொல்ல வேணான்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வருவான். வந்தா வைஃபும் அவனோட குழந்தையும் தான் இருப்பாங்க. ஹீரோ கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி என்ன நடந்துச்சு சொல்லுன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இல்லை நான் 2 பேரை கூப்பிட்டு போனேன், அந்த மலையாண்ட ஒரு ஓனாய் தான் தாக்கிடுச்சுன்ற மாதிரி ஹீரோ சமாளிப்பான். சரி எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி வைஃப் எப்பவும் போல ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். எல்லாருமே விருந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல திடீர்னு ராணுவ படை வீரர்கள் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இவங்க தான் அந்த துருக்கி நாட்டு வீரர்கள் போல இருக்கு. உங்களுக்கு தேவையான வரி பணத்தை நான் ரெடியாக வச்சிருக்கேன், நீங்கள் அதை வாங்க தானே வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பா. இல்லை எங்களுடைய சில வீரர்களை காணோம், அதையும் விசாரிக்க வந்துன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ஹெல்மெட்டை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான்ல, அந்த மலைக்கு போய் தான் இறந்து போயிருப்பாங்க போல இருக்கு. ஹீரோ உடனே இல்லை நான் அப்படி யாரையுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ட்டு இவன் திரும்பிட்டு கொஞ்சம் திமிரா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எங்களோட அரசர் 1000 சின்ன பசங்களை தன்னுடைய படையில சேர்த்துக்க கேட்டாரு, நீங்க எப்போ தரீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மக்களும் மிரண்டுருவாங்க. ஒருத்தன் வேணும்ட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மேல வேற கை வைப்பான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டா அவனை அடிக்கிற மாதிரி பக்கத்துல போவான். இது எங்க அரசரோடைய கட்டளை, இதை மீறினா என்ன நடக்கும்னு தெரியும்ல, வாங்க போலான்ட்டு அந்த வரி பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது, அவங்க கேட்ட 1000 குழந்தைங்களை கொடுத்துதான் ஆகணுமான்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோ பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். பையன், அப்பா என்னையும் கொடுத்துருவீங்களா அந்த அரசருக்கு, உங்களை உங்க அப்பா தரும்போது நீங்க எப்படிப்பா இங்க போனீங்கன்ற மாதிரி பையன் கேட்பான். என்னுடைய அப்பா பெருமைப்படணும்னு நான் நினச்சேன், அவருக்காக தான் நான் போய் அந்த இராணுவத்திலே சேர்ந்தேன், ஆனால் நான் உன்னை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோனிக்கிட்ட ஹீரோ பேசுவான். நீங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தீங்கன்னு தானே சொன்னீங்க, அந்த அரசர்கிட்ட நீங்கள் போய் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. சரி ஓகே வேற வழி இல்லைன்ட்டு ஹீரோ சின்ன படையை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரசர்கிட்ட பேச போவான். போனா எக்கச்சக்கமான கேம்ப் இருக்கவங்க, எத்தனை வீரர்கள் இவர்கிட்ட இருக்காங்கன்னே தெரியல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போய் பேச்சுவார்த்தை நடத்துவான். அதை பற்றி நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என் நண்பா, எனக்கு சின்ன பசங்க 1000 பேர் வேணும், என்னுடைய ராணுவ படையை நான் பலப்படுத்தணும்ல, முக்கியமாக உன்னோட பையனும் எனக்கு வேணும்,
எப்படி என்னோட அப்பாவோட பார்வையில நீ வளர்ந்தியோ, அதே மாரி என்னுடைய பார்வையில உன்னோட பையனும் வளருவான். ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காது. வேணும்னா நான் வரேனேன்ற மாரி ஹீரோ சொல்லுவான். உன்னோட பேர கேட்டா அரசர்களே நடுங்குவாங்க. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ 1000 பேருக்கு நிகரா வரமாட்ட. இந்த ஒப்பந்தத்த நான் இப்பவே போடுறேன்ற மாரி ஹீரோவோட பேச்ச சொல்ல சொல்ல கேட்காம கை நாட்டி வச்சிருவான் ரத்தத்துல. அடுத்த சீன்லயே ஹீரோவோட பையன வந்து அங்க தரதுக்காக கூட்டின்னு வருவாங்க. ஹீரோயினி இத பார்த்துட்டு, "நீ நம்ம பையன அவங்ககிட்ட தரப்புரியா? இப்படி பண்ண மாட்டேன்னு தானே என்கிட்ட சொன்ன. எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுவேன்னு நீ சொன்ன. ஆனா இப்போ நீ என்னையும் ஏமாத்திட்டன்ற" மாரி அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ கூட இருக்கவங்கலாம், "இப்படி நம்ம பண்ணலன்னா நம்ம நாட்டு மேலயே போர் தொடுப்பாங்கன்ற" மாரி எல்லாருமே ஹீரோயினிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துக்கு போவான். அப்போ கத்தியே கீழ போட்டு போவான். ஆனா ஹீரோட பையன் என்ன நெனச்சான்னு தெரியல. "நான் போறேன்ம்மா, நீங்க அழாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போயிடுவான். "அப்பா நான் போறேன்ப்பா. இப்போ நீங்க என்ன நெனச்சு பெருமைப்படுவீங்கல்ல, நான் உங்களுக்காக அவங்க கூட போறேன்ற" மாரி சொல்லுவான். இருந்தாலும் அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும். ஹீரோ இத பார்த்துட்டு, "சரி வாப்பா" அப்படின்ட்டு கைய புடிச்சு பக்கத்துல கூட்டின்னு போவான். "பரவால்ல, நாங்க போர் தொடுக்கணும்னு நெனச்சோம். நீ இவ்ளோ ஈஸியா உன்னோட பையன தருவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க இவன கூட்டின்னு போறோம்" அப்படின்ற மாரி அவன் பையன புடிக்க வருவான். ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வந்துரும். "நீ போ, உன் அம்மா கிட்ட போ" அப்படின்ற மாரி அந்த பையன அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த பையன் ஓடும்போது என்ன பண்றன்னு இவன் கத்துவான் பாருங்களேன். உடனே அவனோட கத்திய உருவி அவனோட கைய 2யும் வெட்டி கீழ போட்டுருவான். அவ்வளோதான். அங்க இருக்கிற மொத்தம் ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க. ஒரே ஆளா வெட்டி எல்லாரையுமே கொன்னுருவான். இத பார்த்து ஹீரோயினி சந்தோஷப்பட்டாலும் பின்னாடி இருக்கவங்கலாம் பதறிடுவாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க கிட்ட இருக்கிற படைக்கு நம்ம ராஜ்யத்தையே அழிச்சிருவாங்கன்ற மாரி பயப்படுவாங்க. "நீங்க என்னோட மனைவியும் குழந்தையும் கூட்டின்னு போங்க. எனக்கு சக்தி தேவை. அந்த மலைய நோக்கி நான் போப்போறேன்" அப்படின்ட்டு அந்த மலைய நோக்கி ஹீரோ குதிரைய எடுத்துட்டு போறான். அதுக்குள்ள போய் யாராவது இருக்கீங்களான்ற மாரி தேடிக்கிட்டே இருப்பான். அந்த மிருகம் வந்து ஹீரோவ பார்க்கும். இன்னும் எதுக்கு மிருகம்னு சொல்லிக்கிட்டு, அதுவே ஒரு டிராகுலா தான். "இதுவரைக்கும் இங்கேருந்து போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்ல. நீ எப்படி வந்திருக்க?" அப்படின்ற மாரி அது பேசும். ஹீரோ இதெல்லாம் கேட்டு கீழ இருக்கிற கேடயம், எலும்பு கூடெல்லாம் பார்த்துட்டு, "இங்கேருந்து போனா தானப்பா திரும்ப வர்றதுக்கு. நீ தான் யாரையும் திரும்ப அனுப்ப மாட்ட போல இருக்குன்ற" மாரி ஹீரோ சொல்லுவான். "அதேதான்" அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துல அது வருங்க. ஹீரோ பயந்துருவான். "இப்போ எதுக்காக நீ இங்க வந்த? சொல்லுன்ற" மாரி கேட்டோனே, ஹீரோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். "ஓ! என்னுடைய சக்திய கேட்டு வந்திருக்கியா? ஆனா அதோடைய விளைவுகள் எவ்ளோ பெருசா இருக்கும்னு உனக்கு தெரியுமா? ஒரு அரக்கனா இருக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமான்ற" மாரி கோவப்படுவான். எதுவா இருந்தாலும் சரி எனக்கு வேணுன்ற மாரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ உடனே அந்த வேம்பயர், "உன் கையில இருக்கிற வெள்ளிய கொஞ்சம் மறைக்கிறியா? அது என் பார்வைய ரொம்ப கூசுதுன்ற" மாரி சொன்னோனே, ஹீரோ வந்து துணிக்குள்ள வெள்ளிய மறைச்சுப்பான். டிராகுலாக்கு வந்து வெள்ளி தான் பலவீனம் போல இருக்கு. இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை போகும். அதுக்கடுத்து அந்த டிராகுலாவே, "உனக்கு தேவை இந்த போர்லேருந்து தப்பிக்க ஒரு வழி. ஆனா எனக்கு தேவை விடுதலை. இந்தா என் ரத்தத்த குடின்ற" மாரி ரத்தத்த குடுப்பாரு. இத குடிச்ச பிறகு என்ன ஆவேன்ட்டு ஹீரோ கேட்டோனே, "என்னுடைய சக்திகள் உனக்கு வரும். அதுக்கப்புறம் நான் எப்படி மனுஷனா மாறுறதுன்னு" ஹீரோ கேட்பான். "3 நாட்கள் என்னோட சக்தி உனக்குள்ள இருக்கும். அது வரைக்கும் நீ ரத்த தாகத்த கட்டுப்படுத்தியே ஆவணும். ரத்தத்த குடிச்சேன்னா முழுமையா நீ வேம்பயரா மாறிடுவ. அதுக்கப்புறமா எனக்கு விடுதலை கிடைச்சிரும். 3 நாள் வரைக்கும் நீ எந்த மனுஷனோட ரத்தத்தையும் குடிக்கலன்னா அந்த சக்தி உன்னை விட்டு போயிரும்ன்ற" மாரி இந்த டிராகுலா சொல்லும். ஹீரோவும், "அப்போ சரி, இந்த ரத்தத்த நான் குடிக்கிறேன். ஆனா நீ நெனச்ச மாரி 3 நாளுக்குள்ள நான் எந்த மனுஷனோட ரத்தத்தையும் குடிக்க மாட்டேன்" அப்படின்ட்டு ஹீரோ வந்து வேம்பயரோட ரத்தத்த குடிச்சிருவான். அதுக்கு அடுத்த நொடி பார்த்தா அருவி பக்கத்துல தான் ஹீரோ மயக்கம் போட்டு படுத்து கிடப்பான். என்ன இப்படி கை எரியுதுன்ட்டு கையில இருக்கிற மோதிரத்த பார்த்தா அது அவனோட தோலையே பொசுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த வெள்ளி மோதிரத்த எடுத்து கீழ போட்டுருவான். உடனே எந்திரிச்சு போலான்னு பார்த்தா, அவன் கை வச்ச பாறைய உடைச்சுக்கிட்டு கீழ விழுங்க. அவ்ளோ அவனுக்கு பலம் வந்துகிட்டு இருக்கும். "இந்த சக்தி இப்ப எனக்கு தேவைதான்" அப்படின்ட்டு ஹீரோ எந்திரிச்சு நிப்பான். அப்போ சின்ன சின்ன பூச்சி போடுற சத்தம், காட்டுக்குள்ள ஓடுற மானு, அதோட உருவம்லாம் ரத்த ஓட்ட வடிவத்துல வந்து ஹீரோவோட கண்ணுக்கு தெரியும். ஆகாயத்த பார்த்தா மேகமூட்டத்தையும் தாண்டி அவனால தெளிவா பார்க்க முடியும். இப்பேற்பட்ட சக்தியான்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமா அவன் கழட்டி போட்ட மோதிரம் வந்து கல்யாண மோதிரம் போல இருக்கு. அத ஒரு கயிறுல கட்டி அவனோட கழுத்துல மாட்டிப்பான். சரி, இப்ப என்னோட ராஜ்யத்துக்கு போறேன்ட்டு ஓடி போவான். திடீர்னு பார்த்தா வவ்வாலா மாரி பறந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆவான். இப்பதான் இந்த சக்தியும் இவனுக்கு தெரியுது. ஆஹா! பறந்தே போலாம் போல இருக்கு அப்படின்ட்டு வவ்வாலா மாரி அங்க பறந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ அவனோட கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே போர் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா வீரர்களும் வந்து தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு வழியா கோட்டைக்கு வந்து அவனோட வைஃப காப்பாத்திருவான். "நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க. நான் போறேன். அவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். சமாதான பேச்சுவார்த்தையாவது நான் நடத்தணும்ல" அப்படின்ற மாரி ஹீரோ வெளிய போறாங்க. ஹீரோ வெளிய போம்போதே பீரங்கி குண்டால தாக்குறாங்க. அந்த கதவு உடையிற இடத்துலருந்து ஹீரோ மாசா நடந்து வருவான். அவனுடைய பார்வைலாம் அவ்ளோ துல்லியமா ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியுது. இப்போ வாங்கடா பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஃபைட் மூவ்மெண்ட் இங்க காட்டுவாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்கும். ஹீரோ போய் ஒரே அடி தான். எல்லாருமே பறந்து போவாங்க. 1000 பேரோட சக்தி அவனுக்குள்ள இருக்கு. அந்த கூட்டத்தையே அடிச்சு கொத்து கொத்தா சாவடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசி எல்லாருமே கொன்னு முடிச்சிருவான். அவரோட படை வீரர்கள் ஓடி வருவாங்களா? "சமாதான பேச்சுவார்த்தை தானே பேச போனேன்னீங்க. என்னாச்சுன்ற" மாரி கேட்பாங்க. "தோல்வியில முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான். மலைக்கு மேல இருக்கிற கோட்டைக்கு நம்ம போலாம். அங்கே போனா தான் பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ட்டு" ஹீரோ சொன்னோனே, ஹீரோவோட தலைமையில வந்து எல்லாருமே மலைய நோக்கி நடந்து கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. போற வழில ஓய்வு எடுக்கலான்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே சாப்பிடுற சத்தம் வந்து ஹீரோக்கு ஒரு மாரி இரிட்டேஷனா இருக்கும்.
அதாவது ஹீரோவால இப்போதைக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது. ரத்தத்த தான் குடிக்கணும். இவங்க சாப்பிடுறத பார்த்தோன்னா ஒரு மாரி கோவமா இங்கேருந்து கிளம்பி வந்துருவான். வந்து டென்ட்ல உட்காரும்போது அவங்க வைஃப் வந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. "நீ இப்பேற்பட்ட முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ட்டு." அப்போ 2 பேரும் ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஹீரோட கண்ணுக்கு வந்து அவங்க வைஃபோட கழுத்து தெரியும். அது வந்து ரத்தமா தெரியும் பாருங்களேன். அவனுக்கு அந்த ரத்தத்த குடிக்கணுன்ற வெறி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. வேம்பயரோட பல்லெல்லாம் வாயிலேருந்து முளைக்கும். அடுத்த செகண்ட் அங்கேருந்து எந்திரிச்சுட்டு, "என்னால இங்க மூச்சு விட முடியல. இங்கேருந்து நான் போறேன்ட்டு" வெளிய கிளம்பி போயிருவான். அப்போ ஹீரோ வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். "எதுக்கு என் பின்னாடி வரேன்ட்டு?" ஹீரோ கேட்டவுடனே, "உங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியுது அரசே. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க தானே அந்த மலையிலேருந்து வந்தவரு தப்பிச்சு. அந்த சக்தி உங்களுக்குள்ள தான் இருக்கான்ற மாரி கேட்பான். அது தெரிஞ்சா நீ உயிரோட இருக்க மாட்ட. பரவாயில்லையான்ற மாரி ஹீரோ கேட்டவுடனே, "பரவால்ல. நான் உங்களுக்கு சேவகனா இருக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு கத்திய எடுத்து அவனோட கையவே அறுத்துக்கிட்டு கிளாஸ்ல ஃபுல்லா ரத்தம் புடிச்சு குடுப்பாங்க. "இந்தாங்க இத குடிங்க. என்னுடைய சேவைய ஏத்துக்குங்கன்ற" மாரி சொல்லுவான். ஹீரோ பக்கத்துல அந்த கிளாஸ வாங்குற மாரி போய் உடனே தட்டி விட்டுருவான். அவன தூக்கி ஒரு மரத்துல முட்டிட்டு, "இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ தள்ளி போயிடுவான். "அப்படியே ஆகட்டும் எஜமானரே" அப்படின்ட்டு அவன் போயிடுவான். அவன் போன உடனே ஹீரோ கீழ இருக்கிற ரத்தத்த பார்ப்பான். அத குடிக்கணும்னு தான் அவனுக்கு தோணும். அப்போ அவனோட கழுத்துல போட்டிருக்கிற மோதிரத்த அழுத்தி பிடிச்சுப்பான். அது வெள்ளி இல்லையா? அவனோட கைய வந்து காயப்படுத்தும். இந்த மாரி வலியால அத கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பான். அடுத்து இந்த பக்கம் அந்த துருக்கி அரசன காமிச்சு அவனோட படை வீரர்கள பார்க்க வந்திருப்பான். ஹீரோ எல்லாரையும் கொன்னு ஈட்டிலேயே குத்தி நிறுத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க. இத பார்த்தோனே அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ வந்து நடுங்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி என்னாச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா அவனோட உடம்புல காயம் இருக்கும். என்ன உன் உடம்புல காயம் இருக்குன்ட்டு உடனே அந்த வெள்ளி மோதிரத்த அறுத்து எடுத்துருவாங்க. எடுத்த உடனே அவனோட உடம்புல இருக்க காயம்லாம் சரியாயிடும். "உன்னோட தழும்புலாம் எங்க போச்சு? உனக்கு என்ன ஆகுது சொல்லுன்ற" மாரி கேட்பாங்க. ஹீரோ ரொம்ப நேரம் மறைக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் முடியாதுல்ல. "அந்த மலையில இருக்கிற ஆபத்தே நான் தான். அந்த சக்திய நான் எனக்குள்ள வாங்கிட்டேன்ட்டு" ஹீரோ சொல்லி கத்திய வச்சு அந்த டென்ட்ட கிழிச்சிருவான். சூரிய ஒளி அவனோட உடம்புல பட்டோன்னே உடம்பு வந்து கருக ஆரம்பிக்கும். "என்ன பண்ற நீன்ட்டு" ஹீரோயினி ஓரமா கூட்டின்னு வந்துருவாங்க. "என்னால முடியல. நான் கட்டுப்படுத்தியே ஆகணுன்ற" மாரி ஹீரோ சொல்வான். "எத கட்டுப்படுத்தணுன்ற" மாரி ஹீரோயினி கேட்டோன்னே, "ரத்த தாகத்த. நான் ரத்த தாகத்த 3 நாளுக்கு கட்டுப்படுத்தினேன்னா நான் மறுபடியும் மனுஷனா மாறிடுவேன். இல்லன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்ட்டு" ஹீரோ சொல்லுவான். "எப்படியாவது எனக்காக நீ பழையபடி மனுஷனா மாறணுன்ற" மாரி ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல டென்ட்டுக்கு வெளிய இருக்கிற ஆட்கள்லாம், "நம்ம மலைய நோக்கி கிளம்பணும். ரெஸ்ட் போதுன்ற" மாரி சொல்லுவாங்க. ஹீரோவால தான் வெளிய வர முடியாதுல்ல. "நீ முன்னாடி போ. நான் இருட்டுன பிறகு வருவேன்ட்டு" ஹீரோயினி கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். ஹீரோ வந்து துருக்கி வீரர்கள வேவு பார்க்க போயிருக்காரு. நம்மள கிளம்பி போக சொன்னாரு அப்படின்ற மாரி சொல்லிருவா. சரி அப்ப நம்ம கிளம்பலான்ட்டு அங்க இருக்கிற தளபதி எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு இருப்பாரு. இவங்க போறத வந்து துருக்கி வீரர்கள் பார்த்துருவாங்க. நம்ம அரசருக்கு செய்தி அனுப்புன்ட்டு புறா மூலமா செய்தி அனுப்பிச்சிருவாங்க. இவங்க இப்படிதான் போயிட்டு இருக்காங்கன்ட்டு. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ எப்போ சூரிய அஸ்தமனம் ஆகும்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா சூரிய அஸ்தமனம் ஆவப்போது. அதுக்குள்ள இங்க நடந்து போயிட்டு இருக்க எல்லாருமே சில துருக்கி வீரர்கள் தாக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒருத்தர விடாம தாக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க வீரர்கள். அப்போ ஒரே ஒரு தளபதி மட்டும் ஹீரோவோட வைஃபையும், அவங்களோட குழந்தைய மட்டும் காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தா வவ்வாலா மாரி வந்து ஒருத்தரா தாக்கிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோட ஃபேமிலிய ஒருத்தன் பாதுகாப்பா கூட்டின்னு போயிட்டு இருப்பான். அவன்கிட்ட ஒரு துருக்கி வீரன் சண்டை போட வந்திருப்பான். இவனும் போய் சண்டை போடுவான். ஆனா அந்த துருக்கி வீரன் அவன கொன்னுட்டு, "இதுக்கப்புறம் நீ சாகப் போற. உன்னுடைய அரசன் எப்படி உன்னை காப்பாத்த போறான்னு பார்க்குறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயினிய கொல்றதுக்காக பக்கத்துல வருவான். அதுக்குள்ள ஹீரோ அப்படியும் இப்படியுமா வந்து வேம்பயர் மாரி வந்து முன்னாடி பயமுறுத்துவான் பாருங்களேன். அவன் மலை உச்சிலேருந்து பயந்து விழுந்துருவான். அப்புறம் ஹீரோவே எல்லாருமே மலையில இருக்க கோட்டைக்கு கூட்டின்னு போயிருவான். போனா எல்லாருமே இங்க கடவுள வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. "எந்திரிங்க. தேவையில்லாம கடவுள கும்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வீரர்கள் தான் நம்மள காப்பாத்த போறாங்க. நம்ம போருக்கு ரெடி ஆகணுன்ற" மாரி ஹீரோ எல்லாரையுமே எழுப்பி விட்டுறான். எழுப்பி விட்டு ஆயுத கடங்குல போய் ஆயுதங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட பையன் ஒரே ஒரு கதவ பார்த்துட்டு, "இதுக்குள்ள என்னப்பா இருக்குன்ற" மாரி கேட்பான். "நான் எப்பவுமே தொடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்குப்பா" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் துருக்கி அரசர காமிச்சா ஹீரோ வந்து வேம்பயரா மாறிட்டா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ மலையிலேருந்து ஒருத்தனை தள்ளி விட்டான்ல, அவன் செத்துருக்க மாட்டான். அவன் தான் வந்து தகவல் சொல்லுவான். "நான் கண்ணால பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டேன். அவன கொல்றதுக்காக லட்சக்கணக்கான வீரர்கள ரெடி பண்ணுங்க. அவனோட பையன் எனக்கு கண்டிப்பா அடிமையாகணும்" அப்படின்ட்டு இவன் வந்து லட்சக்கணக்கான போர் வீரர்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த கோட்டையை விட்டு வெளிய வரும்போது சூரிய ஒளிய பார்த்து கால் வைக்க மாட்டான். அந்த ஆன்மீகவாதி வந்து ஹீரோவ பார்த்துருவாரு. ஹீரோ அவர பார்த்த உடனே அந்த பக்கமா திரும்பி போயிடுவான். ஹீரோ வந்து நிழல்லயே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவர் கரெக்ட்டா ஹீரோவ வந்து ஒரு டென்ட்குள்ள லாக் பண்ணிட்டு, "இது வெள்ளியால உருவாக்கப்பட்ட வாள் அரசே. இத பார்த்தா கண்டிப்பா ரத்த காட்டேரிகள் பயப்படும்" அப்படின்ட்டு அந்த வாள காட்டுவாரு. அப்புறம் "சிலுவைய பார்த்து நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க. அப்போனா நீங்க இன்னும் எந்த மனுஷ ரத்தத்தையும் குடிக்கலன்ட்டு நான் நம்புறேன். இப்போ இந்த சக்திய நீங்க தொறந்துருங்க. நான் உங்கள கொன்னே ஆவணும் அரசே" அப்படின்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "தேவையில்லாம என் வழியில வராதீங்க. இங்கேருந்து வெளிய போங்கன்னு" ஹீரோ சொல்லுவான். உடனே அவர் டென்ட்ட கத்திய வச்சு வெட்டுனோனே ஹீரோவோட முகத்துல இருக்க தோல்லாம் உரியும் பாருங்களேன். அவர் இத பார்த்தோனே வெளிய போய், "வதந்தி எல்லாமே உண்மைதான். இவர் அரக்கரா மாறிட்டாருன்னு" சொன்னோனே எல்லா மக்களுமே இவருக்கு எதிரா மாறிடுவாங்க. எல்லாருமே அந்த இடத்த எரிக்க ஆரம்பிச்சுருவாங்க.
ஹீரோயினிலாம் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் நமக்காக தான் இப்பேற்பட்ட வேலைய பண்ணியிருக்காருன்ற மாரி எவ்வளோ சொன்னாலுமே கேட்காம ஹீரோயினையும் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த டென்ட் எரியும்போது கருப்பான புகை போய் சூரியன மறைக்கும். இது மறைஞ்ச உடனே ஹீரோயினி புரிஞ்சுப்பா. என்னுடைய பையன இங்கேருந்து கூட்டின்னு போ. அவன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஒரு லேடி கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோ அந்த நெருப்புலேருந்து வெளிய வருவான் பாருங்களேன். முகம்லாம் எரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பயந்து நிப்பாங்க. சரியான துரோகிங்கடா நீங்க. உங்களுக்காக தான் நான் இப்பேற்பட்ட வேலைய செஞ்சேன். உங்கள யார் காப்பாத்துனது? நான் தான் உங்கள காப்பாத்துனேன். ஆனா நீங்க என்னைய கொல்ல பார்க்குறீங்களான்ட்டு ஒரு கட்டைய எடுத்துட்டு கோவமா பக்கத்துல வருவான். உடனே ஹீரோயினி பக்கத்துல வந்துட்டு, "நீ இப்பேற்பட்டவன் கிடையாதுன்னு" சொன்னோனே, ஹீரோ வந்து அவனோட பையன தான் பார்ப்பான். பயந்து பார்த்துக்கிட்டு இருப்பானா, கட்டைய தூக்கி போட்டு, "எல்லாருமே உங்களோட வீட்டுக்கு போங்க" அப்படின்ட்டு ஹீரோ வந்து சர்ச்சுக்குள்ள தான் போய் வேண்டிக்கிட்டு இருப்பான். இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் என்னால இந்த சக்திய கட்டுப்படுத்த முடிஞ்சா போதும். அதுக்கப்புறமா நான் மனுஷனா மாறிடுவேன்ட்டு கடவுள நோக்கி வேண்டிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோட பையன் வந்துருவான். "அப்பா என்னால தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்கல்ல. இல்ல உன்ன காப்பாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன்ட்டு" ஹீரோ பையன வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோ வந்து கோட்டையோட உச்சியிலேருந்து அவனோட சக்திய பயன்படுத்தி எல்லாரையுமே பார்த்துருவான். லட்சக்கணக்கான வீரர்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நான் இங்க வரதுக்கு முன்னாடியே அவங்கள அழிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த ஜென்மத்துல உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஹீரோ சொல்வானா. இல்ல இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு சொல்லாத. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம காதலிச்சுக்கிட்டு தான் இருப்போம்னு ஹீரோனி சொல்லுவா. நான் போய் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன்ட்டு ஹீரோ கோட்டையோட உச்சிக்கு போவான். வவ்வாலுங்களை கட்டுப்படுத்துவாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட வவ்வாலுங்க அந்த கோட்டையே சுத்தும். அதோடைய சக்தியை பயன்படுத்தி எல்லா வீரர்களையும் தூரத்துல இருந்தே தாக்குவான். அவனுடைய கை அசைவுக்கு ஏத்த மாதிரி அந்த வவ்வால்கள் எல்லாருமே செயல்படும். கடைசியா குதிரையில அந்த மன்னன் வரதையும் பார்த்துருவான் பவர் யூஸ் பண்ணி. ஹீரோ வவ்வாலா மாதிரி பறந்து அங்கேயே போவான். அந்த அரசனை கொல்றதுக்கு பக்கத்துல போனா அந்த அரசன் வேற ஒருத்தனா இருப்பான். அவன் எங்க இருக்கான்? நீ அரசன் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ அதிர்ச்சியா கேட்பான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா கோட்டைக்கு பின்னாடி இருந்து 2 பேர் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு அங்க இருக்கிற சோல்ஜரை கொண்டுட்டு ஹீரோட குழந்தையும் அவங்களோட வைஃபையும் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ கூட அந்த அரசரை பார்த்துருவான். அவன் சோல்ஜர் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருப்பான். கொல்லலான்ட்டு ஹீரோ பக்கத்துல போகும்போது ஹீரோனி கத்துற சத்தம் கேட்கும். என்ன ஆச்சுன்ட்டு ஹீரோ அங்கேருந்து வவ்வாலா மாதிரி வேகமா பறந்து வந்துகிட்டு இருப்பான். ஹீரோ வவ்வாலா மாறுறது அந்த அரசனை பார்த்ததுனால இதை நம்ப ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஒரு சோல்ஜர் வந்து ஹீரோட பையனை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவான். ஹீரோனி வந்து கீழே விழுற மாதிரி இருப்பாள். அவளை கொல்றதுக்காக ஒருத்தன் பக்கத்துல வரும்போது ஹீரோ பறந்து வந்து அவனையும் தாக்கி கீழே தள்ளிடுவான். அவன் மேல வேற சூரிய ஒளி பாட்டுன்னு இருக்கும். ஹீரோனி காப்பாத்தலான்னு பக்கத்துல போறதுக்குள்ள அவன் மலையில இருந்து கீழே விழுந்துருவா. இல்ல அப்படின்ட்டு ஹீரோ அடுத்த செகண்டே குதிச்சிருவாங்க மலையில இருந்து. அப்படியே ஹீரோனியை பிடிக்கிறதுக்காக செம்ம வேகமா கீழே வந்துட்டு இருப்பான். இந்த சீன்லாம் பயங்கர பரபரப்பா இருக்கும். கடைசியில 2 பேரும் கீழே விழுறது தான் காட்டுறாங்க. இங்க வந்து ஹீரோட பையனை பிடிச்சிட்டு வந்ததுனால வாங்க நம்ம கிளம்பலான்ட்டு அந்த அரசன் படையை கூட்டின்னு போயிடுறான். ஹீரோனி வந்து கீழே விழுந்ததுல கிட்டத்தட்ட இறந்துட்டான்னே சொல்லலாம். சோல்ஜர்ஸ் பாதி பேர் உள்ள வந்து அந்த மக்கள் எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. பல பேரை வந்து அந்த சோல்ஜர்ஸ் கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனி மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்ச உடனே, நம்ம பையனை எப்படியாவது காப்பாத்து, உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, என்னோட ரத்தத்தை குடிச்சிருன்ற மாதிரி சொல்லுவா. அதாவது இன்னையோட 3 நாள் முடியுது. ஹீரோ ரத்தத்தை குடிக்கலன்னா பழையபடி மனுஷனா மாறிடுவான். நம்ம பையனை எப்படியாவது காப்பாத்து அவங்க கிட்ட இருந்து. நம்ம பையன் நல்லபடியா இருந்தாலே போதும், என் ரத்தத்தை நீ குடிச்சிரு. கிட்டத்தட்ட நான் செத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோனி கேட்டுன்னு இருப்பா. இது எல்லாமே அந்த வேம்பயருக்கு தெரியுது. அவன் அந்த மலையை விட்டு வெளியே வரணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இந்த பக்கம் ஹீரோ கண் கலங்கிட்டே ஹீரோனியோட ரத்தத்தை குடிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த வேம்பயர் வந்து அந்த மலையை விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோ முழுசா வேம்பயரா மாறிட்டு அவனோட கோட்டைக்குள்ள வரான். அங்கே சில சோல்ஜர்ஸ் சாவர நிலைமையில இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல போயிட்டு, நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டோன்னே அவனும் ஆமான்னு தலையாட்டுவான். உடனே ஹீரோ அவனோட ரத்தத்தையே இந்தா குடின்ட்டு அவனுக்கு தருவான். அதே மாதிரி ஹீரோ அங்கே சாக கிடக்கிற எல்லாருக்குமே அவனோட ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த கதவு போய் திறக்கிறான். அவனோட ஆர்மர் தான் இருக்கும். அதை எடுத்து மாட்டிட்டு அவனோட வைஃப்க்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறான். உன்னுடைய ஆசைப்படி என்னுடைய பையனை நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்ட்டு அந்த அரசனோட படம் எங்க இருக்கோ அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோ நடந்து வர இடத்துல இருந்து அப்படியே கருமேகம் சூழ்ந்து வந்துட்டு இருக்கோங்க. அவனோட சக்தி வந்து அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இந்நேரம் சூரிய வெளிச்சமே வானத்துல இருக்கும். அது மொத்தத்தையும் மறைக்கிற மாதிரி கருப்பு மேகங்கள் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த அரசன் புரிஞ்சுப்பான். அவன் வந்துட்டான், நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ ஒருத்தன் மட்டும் இப்போ வேம்பேரா வரல. அவனுடைய நாட்டில் இருக்க நிறைய பேர் வேம்பேரா மாதிரி வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒருத்தர் விடாம எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு அந்த அரசனை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். கடைசி அந்த அரசனை கொல்லலான்ட்டு அந்த டென்ட்டுக்குள்ள போவான். அங்கே பார்த்தா ஃபுல்லா வெள்ளி நாணயங்களா இருக்கும். மேலேயும் பையில வெள்ளி நாணயங்களை தொங்க விட்டுருப்பான். உன்னுடைய பலவீனம் வெள்ளின்னு தான் எனக்கு தெரியும்டா, வா என் கூட சண்டை போட்டு ஜெய் அப்படின்ட்டு சண்டை போட கூப்பிடுறான். அந்த இடம் ஃபுல்லா வெள்ளியா இருக்கிறதுனால ஹீரோட கண்ணுக்கு வந்து எதுவுமே தெளிவாகவும் தெரியாது. அவனோட சக்தியும் ரொம்ப குறைஞ்சிரும். ஹீரோ கத்தியில சண்டை போட்டு இருக்கும்போது அவனோட பையனும் ஒரு ஓரமா தான் இருப்பான். ஹீரோ எவ்வளவோ சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. அவன் அந்த பேக்ல இருக்க வெள்ளியை வேற அறுத்து விட்டு அவன் மேல வெள்ளி மழையை பொழிய வச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோவை கடைசியா அடிச்சு ஒரு இடத்துல படுக்க போட்டு, இந்த வெறும் கட்டையால குத்துனாலே உன் இதயத்தை போதும், நீ இறந்துருவ, இதுக்கப்புறம் உன்னுடைய நாட்டையும் நான் சேர்த்து ஆளுவேன்டா அப்படின்ட்டு கட்டையை வச்சு குத்த போகும்போது ஹீரோ அதை தடுத்துருவான். அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன்டா அப்படின்ட்டு ஹீரோ அவனோட சக்தியை பயன்படுத்தி வவ்வலா மாதிரியே அவனை குத்திடுவான். இதுக்கப்புறம் என்னோட பேரு கிளாட் இல்லடா,
டிராகுலா அப்படின்னு அவனோட ரத்தத்தையே ஃபுல்லா ஹீரோ குடிச்சிட்டு அவனை கீழே தூக்கி போட்டுறான். ஹீரோட பையன் வந்து பயந்துட்டு இருப்பான். பயப்படாத வா போலான்ட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு போகும்போது ஹீரோட நாட்டில் இருக்க எல்லாருமே ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரத்தத்தை குடிச்சு குடிச்சு மனுஷ தன்மையை முழுசா இழந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ வெளியே வந்தோடனே எல்லாருமே இறந்துட்டாங்க. உன் பையன் மட்டும்தான் பாக்கி, அவனையும் கொண்டு அவன் ரத்தத்தையும் குடிச்சிடலான்ற மாதிரி பக்கத்துல வருவாங்க. ஹீரோ உடனே ஒரு கட்டையை எடுத்து குத்தி ஒருத்தனை கொண்டு சாம்பலாக்கிடுவான். நான் யாருன்றதை மறந்துட்டீங்களா, என் பையன் பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி ஹீரோ சண்டை போட ரெடியா இருப்பான். எல்லாருமே சுத்தி வளைக்கும் போது அந்த ஆன்மீகவாதி வந்துருவாங்க. சிலுவையை காமிச்சிக்கிட்டு யாரும் பக்கத்துல வராதீங்க, அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் அவனை பாதுகாப்பா பாத்துக்கிறேன், என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுன்னு இருப்பாரு அவரு. அந்த பையன் நான் போக மாட்டேன்னு அடம்பிடிப்பான். நீ போயே ஆகணும், அவரை விட்டு எப்பவுமே பிரியாத, அவர் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அவர்கிட்ட அவனோட குழந்தைய கொடுத்து அமுச்சு விட்டுருவாரு. அவர் சிலுவையை காட்டுறதுனால எந்த வேம்பேரும் அவர் பக்கத்துல வரவே வராது. ஹீரோ கண் கலங்கிக்கிட்டே இனிமே நம்ம பையன் பாதுகாப்பா இருப்பான். அடுத்த செகண்ட் அவனோட சக்தியை பயன்படுத்தி மேகங்கள் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவான். சூரிய ஒளி பட்டதுனால எல்லா டிராகுலாமே கருகி அங்கே சாம்பல் ஆகிட்டு இருக்கும். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா சாம்பல் ஆகிட்டு இருப்பான். ஹீரோட பையன் பார்த்து கதறி அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீன்லயே ஹீரோவோட பையனை அரசனை மாத்திடுறாங்க. ஹீரோ சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே இருக்கக்கூடாதுன்ட்டு அவன் முகம் பதிச்ச வெள்ளி நாணயங்களை கூட உருக்கிடுறாங்க. சரி, ஹீரோ என்ன ஆனான்னு பார்த்தா ஹீரோக்கு ஒருத்தன் சேவை செய்யறேன்ட்டு வந்திருப்பான்ல, அவன் ஹீரோவோட உடம்பு டென்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அவனோட ரத்தத்தை வாய்க்குள்ள விடுறான். அப்படியே நம்ம ஹீரோ அதை குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது மாடர்ன் டெக்னாலஜியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து நின்றுவான். யாரு? ஹீரோ நீ தான், மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா, உங்களோட பேர் என்ன, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்ற மாதிரி பேசுவான். அவங்களும் அவங்களோட பேரை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு ஏன் நம்ம பிரிச்சு பார்க்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம பிரிய மாட்டோம்ட்டு ஹீரோ நீ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாள் ஒரு கவிதை, அதை சொல்லிடுவான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, உங்களுக்கு எப்படி இது தெரியுன்ற மாதிரி ஹீரோனி ஆச்சரியப்பட்டு கேட்பா. எனக்கு தெரியும், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு ஹீரோ சொன்னோன்னே அவங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திப்பாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோனியும் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அந்த குகைக்குள்ள இருந்த டிராகுலா தான். ஆட்டமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இவன் ஸ்டார்டிங்ல ரத்தம் தரதுக்கு முன்னாடியே 3 நாளுக்கு அப்புறம் நீ டிராகுலாவா முழுசா மாறிட்டனா எனக்காக சேவை செஞ்சவனு ஒரு டீல் போட்டிருப்பான். ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அதன்படிதான் இப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? 2 டிராகுலாவும் மோதிப்பாங்களா? வெயிட் பண்ணி செகண்ட் பார்ட்ல பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டே கிடையாது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.